Psalms 37, how righteous are the children of God. முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Psalm 37. Do not fret because of those who are evil, or be anxious of those who do wrong. For like the grass they will soon wither, like green plants they will soon die away. அதாவது தேவன் எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்களை பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுந்து பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். பொல்லாதது ஓரஞ்சுன்னா நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். Before we go to the people, கர்த்தருக்குள்ளே நாம இருக்கிறோம், தேவனுக்குள்ளாக நம்ம அவருடைய பாதையில் நம்ம நடக்கிறோம். இப்படியாக நம்ம நடக்கும் பொழுது சில உலகபூர்வமான மனுஷர்கள் நம்ம சுற்றிலுமே இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கே நம்முடைய ஆத்மாக்கள்ல சில காரியங்கள் எழும்பும், சில நம்முடைய இருதயத்தில் சில வாஞ்சைகள் எழும்பும். அவர்களுடைய செல்வ திரட்சியில் அவர்களுடைய வசதி வாய்ப்புகளில் இல்லை சில காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே நமக்கு ஒரு வாஞ்சை வரும். ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க என்ன ஒரு நல்ல பைக் வச்சிருக்காங்க, நல்ல ஒரு கார் வச்சிருக்காங்க, ஒரு சொந்த வீட்டில் இருக்காங்க. யோசிப்போம் அவருடைய வாழ்க்கை நல்ல செழுமையா இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சுகமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். So looking at the lifestyle and this question, we become. சில நேரங்கள் நமக்கு வருகிற உபத்திரவங்கள் இல்லை நமக்கு வருகிற கஷ்டங்கள் மத்தியில் நம்ம என்ன யோசிப்போம்னா அவங்களை போல நம்ம இருக்கலாமே, அவர்கள்கிட்ட இருக்கிறது நமக்கு இல்லையே. சில நேரங்கள் நம்முடைய மாசு நமக்கு தோண செய்யும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம எப்படி பவுல் சொல்கிறது போல, அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுகிற எல்லா மேன்மைகளும் எல்லா சிந்தனைகளும் நான் அவருக்கு கீழே சிறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாமும் அதை போல மாம்ச ரீதியாக நாம் சிந்திக்காம கர்த்தருக்குள்ள இப்படிப்பட்ட எழுகிற எண்ணங்களை நாம் சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கும்போது அதுக்குள்ள நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றும் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். சங்கீதம் 37:4 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நம்பிக்கையா இருந்து நன்மை செய்யணும். மற்றவர்களிடத்துல அவங்க கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன இல்லைன்றதை பார்க்காம நம்ம கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது நமக்கு என்னென்ன தேவையா இருக்கிறதோ, நம்ம என்ன காரியங்களை நம்ம தேவனிடத்துல முறையிடுகிறோமோ அதுக்கு அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். சில நேரங்களில் சில பேர் நம்ம தெரிஞ்சல் ஆகுறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், ஆனா அவங்க கிட்ட இருந்த அந்த நிம்மதியான சமாதானம் தான் என்கிட்ட இல்லை. So what's mean, but as people know the Lord Jesus Christ, the Apostle said they may have everything, but certain things that we have, for example, we have the peace of God, the presence of God, they don't have those things. So naturally, when they compare themselves with us, even though they may have wealth and riches, but they do not have the peace of God that passes all understanding, and they become jealous and envious of us at times. எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, ஆனா தனியான சாப்பாடு இருக்கும், தனியான ஒரு சண்டை போட்டுட்டா அவங்க தனியா போயிடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு ஒரு கான்வர்சேஷன், அது உரையாடல் சரியான உரையாடல் இருக்காது. நிறைய காரியங்கள் அவங்களுக்குள்ள குறைகளா இருக்காம வெளியே காட்டிக்குவாங்க. பிள்ளைகளை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்வார்கள். நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு, நம்ம இப்படி இருக்கிறோமே, ஆனா அவங்க கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள எந்த சண்டை வந்தாலும் ஒன்னாயிட்டாங்க, எங்க போனாலும் ஒன்னா போறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. அவங்க கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவங்க எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷம் எப்படி வருது அவங்க வாழ்க்கையில. சங்கீதம் 34:19 சொல்கிறது, Psalm 34:19 says like this. Righteous person may have many troubles, but the Lord delivers him from all of them. கர்த்தருக்குள்ள நாம் நீதிமானா இருக்கும்போது கர்த்தர் அவனை எல்லா விக்கட்டுகளிலிருந்து அவனை காப்பாற்றுவார். அவனுடைய ஒவ்வொரு எலும்புகளாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சேதமும் இல்லாமல் அவனை காப்பாற்றுவார். கர்த்தர் அவனை எல்லா இக்கட்டிலிருந்து அவனை காப்பாற்றுவார். அவன் கூப்பிடும் பொழுது கூட ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள்ள நம்ம நீதிமானா இருக்கிறோமா அவருடைய பாதையில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். So instead of comparing us, சங்கீதம் 37:4 சொல்றாரு, அவருடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். அவருக்கு காத்தது காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாக. ஏன்னா வீட்டில கூட சில நேரங்கள்ல நம்மளை குறித்து எரிச்சல் அடைவாங்க. சில நேரங்கள் நம்ம உறவினர்களே சில நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம நம்மளுடைய காரியங்களை நம்ம செய்ய
situation which you are serving God and that's your passion about, you can't try to argue with your family members or your friends